வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காக்கு வாக்குல ரெண்டு காதல். ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். தம்பி வாங்கம்மா, உட்காருங்க. வணக்கம் தம்பி. என்னம்மா, என்ன விஷயம்? நீங்களே வந்திருக்கீங்க? சரவணனுக்கு அவன் சம்சாரம் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தால தம்பி. ஆமாம்மா, அதை சரவணன் சொன்னான். நம்ம சைட்லேருந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்ப அவங்க கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டைவர்ஸ் வாங்காத மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சரவணன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இல்ல தம்பி, நான் இங்க வந்தது அதுக்காக இல்ல. அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கிடலாம் தம்பி. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் தான் டைவர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதா சரவணன் சொன்னான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அப்படி சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற மாதிரி இருக்குப்பா. சரவணனும் ஈஸ்வரியும் சேர்ந்து வாழ்ந்தா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். யாரு? நம்ம நகைக்கடை ராஜசேகர் பொண்ணு ரம்யாவா? ஆமாப்பா, ரம்யா கிட்டேயும் நான் பேசிட்டேன். அவளும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர்மா. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. முறைப்படி விவாகரத்து வாங்காம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதனாலதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஈஸியாக வாங்கிடலாம். மோஸ்ட்லி டைவர்ஸ் கேஸ்னா கோர்ட்டில் 2 பேரும் மனசு மாறுறாங்களான்னு பார்க்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ மியூச்சுவல் கன்சென்ட்ங்கிறதுனால நாம் உடனே டைவர்ஸ் வாங்கிடலாம். நானும் கோர்ட்டில் வைப்பர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி தம்பி. சரிங்கம்மா, நீங்கள் கிளம்புங்க. நான் மற்ற விஷயத்தெல்லாம் சரவணனை பார்த்து பேசிக்கிறேன். சரிங்க தம்பி. வாங்கம்மா. வாமா, உட்காரு. மா, சாப்பாடு கொண்டு வாமா. இதோ வரேன். மா, என்னம்மா இன்னைக்கு? சாம்பார். என்ன? மா, என்னம்மா இன்னைக்கும் அதே சாம்பாரா? ஏன், அதுக்கு என்ன இப்ப? ஏமா, இப்ப நாம என்ன ஒண்ணும் இல்லாதவங்களா? தினமும் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்க? அதான் திரும்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்ல. கொஞ்சம் ருசியா ஏதாவது சிக்கன் மட்டன் சமைக்கலாம்ல. வேணாண்டி, என் வாய கலராத சொல்லிட்டேன். கட்ன புருஷனை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த காசுல நாக்கு ருசியா சாப்பிட தோணுதா? திரும்ப திரும்ப அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க இருக்கவே வேண்டாம். போ, உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. விட்றா தங்கம், அவ ஒரு ஆளுன்னு சொல்லி அவகிட்ட போய் கோச்சிக்கிட்டு நீங்க இப்ப இதை சாப்பிடுங்க, அப்பா உங்களுக்கு ராத்திரிக்கு போய் வேற ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேன். சரியா? சரி, எடுத்து வை பாப்பாக்கு. சார், இங்க ஈஸ்வரின்ற பெயருக்கு லெட்டர் வந்திருக்கு சார். என் பேருக்கு லெட்டரா? சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொடுங்க. நீங்க தானே ஈஸ்வரி? இதில் ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். யாரா இருக்கும்? தங்கமே, என்னடா இவ்வளவு சந்தோஷமா வர? அப்பா இருங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமா வர? அப்பா சாப்பிடாதீங்க. ஏமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஆன்லைன்ல பிரியாணி ஆர்டர் போட போறேன். வந்த உடனே அதை சாப்பிட்டுக்கலாம். பிரியாணியா? ஆமாப்பா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, அதுக்கு ட்ரீட் கொடுக்க வேண்டாமா? அப்படி என்னமா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இது பாருங்க. என்னம்மா இது?
கோர்ட்ல இருந்து எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதோட ஆர்டர் காப்பி இது. அப்பா, சட்டப்படி இனிமே எனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த உறவும் இல்ல. நான் யாரோ, அந்த ஆள் யாரோ. ஐயோ ஐயோ, அடி பாவி, இதுக்காடி இவ்வளவு சந்தோஷப்பட்ட நீ? கொடுமையா இருக்கே. மாமா மாமா, நீ ஒன்னும் உன் புராணத்தை ஆரம்பிக்காத. எப்படியோ டிவோர்ஸ் கிடைச்சிருச்சேன்னு நானே இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்குள்ள உன் வாழ்க்கை போச்சு, நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கு நீ அனுபவிப்பேன்னு பாடம் எடுக்காத. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதானடி உண்மை. மா, அவசரப்பட்டு நீ எடுத்த முடிவுக்கு எவ்வளவு தூரம் அனுபவிக்க போறேன்னு பாரு. பரவாயில்லம்மா, நான் தானே அனுபவிக்க போறேன், அதை நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் திருந்தவே போறதில்லடி. ஏய் சும்மா இரு, எப்ப பார்த்தாலும் புள்ள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. ஆமாப்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. இத்தனை நாளா டிவோர்ஸ் கிடைக்காம தானே இருந்துச்சு, எப்படி இப்ப மட்டும் உடனே கிடைச்சது? அதுடா மாப்பிள்ள டைவர்ஸ் கொடுக்கறன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரா. எனக்கு புரியலப்பா. ஆமாடா, இந்த ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அவரே மனசொத்து இந்த விவாகரத்துக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு பாரு. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போறதுக்கு சம்மதம்னு சொல்றதுனாலதான் அவரும் கையெழுத்தை போட்டு உனக்கு அனுப்பிச்சிருக்காரு போல இருக்குமா. ஏடி, எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள அவனை தூக்கி வச்சு பேசுவல்ல. இப்ப பாரு, அவனே நம்ம பொண்ணுகிட்ட விவாகரத்து கேட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காண்டி. அந்த நிலைமைக்கு தள்ளது யாரு? உங்க பொண்ணு தானே, அத மறந்துடாதீங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தாங்க பொறுமை இருக்கும். அந்த பொறுமையை ரொம்ப சோதிச்சா எவனா இருந்தாலும் சரதா போன்னு போயிட்டே இருப்பான். அந்த ஆளு எதுக்கு இப்ப டிவோர்ஸ் கொடுத்திருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அத்து விட்டாதானே அந்த ரம்யாவை கட்டிக்கிட்டு அவ தாளத்துக்கு நல்லா ஆட முடியும். அதுக்கு தான் இத செஞ்சிருக்காரு. பா, நீங்க சாப்பிடுங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போறீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க சாப்பிடுங்க. மாடி தங்கமே, வந்து சாப்பிட்டு போடா. நான் வந்துடுறேன், நீங்க சாப்பிடுங்க. என்ன சார் நீங்க எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்ணுவாரு? சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. ஒரே டிராஃபிக் சார். பாட்டி வந்து வெயிட் பண்றாங்க. நீங்க சீக்கிரம் வந்து சைனை போடுங்க சார், கோர்ட்டுக்கு போகணும். பண்ணிடுவோம் சார். சரவணன் சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்றாரு. சரி நீங்க போங்க, நான் வந்துடுறேன். அட ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வாங்க சார், கோர்ட்டுக்கு போகணும். இல்லைங்க, நான் அப்புறமா வரேன். அட வாங்க சார், எவ்வளவு நாளா இந்த கேஸ் இழுத்து சின்ன வேலை அடிச்சிருக்காரு. இருக்கு. வந்து சைனை போட்டு போங்க சார். சரவணன் சார் வந்துருங்க சீக்கிரம். ஓகே சார், நீங்க போங்க. சார் வந்துருங்க. அட என்னங்க ஹெல்மெட்டோடய வரீங்க, அதை கழட்டி வைங்க. சார் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. சரிங்க, சாரை பார்த்துறேன். ஆ வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. வாங்க சரவணன் சார். சார் ஒரு லேண்ட் விஷயமா கிளைண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்ததும் போலாம். சரி சார், நான் வெயிட் பண்றேன். சரி. ஐயோ, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? மாட்டினா அடிச்சே கொன்றுவானே. ஓகே, இந்தாங்க சார். இதில் மார்க் பண்ண இடத்துலலாம் சைன் பண்ணி கொடுங்க. ஹலோ, உங்களை தான். சார் சொல்லுங்க. இதை படித்து பார்த்து சைன் பண்ணி கொடுங்க. கொடுங்க. ஏங்க,
ஏசி ரூமுக்குள்ளேயே இப்படி இருக்குது உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, வெயில வந்தல சார். இந்தாங்க சார். சரிங்க, ஹியரிங் எப்பன்னு சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வந்துருங்க. சரிங்க சார். இப்போ கிளம்புங்க. சரி, அப்போ நான் வரேன். வாங்க. ஓ, போச்சு. என்னை பார்த்தா அப்படியே பிடிச்சிருவான். ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவானே. இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன பண்ணலாம்? ஹலோ. அப்பாடா, நல்ல வேலை உள்ள போயிட்டான். வா சரவணா. ஹாய். என்ன உடனே ஃபோன் பண்ணி வர சொன்ன? இந்த என்னது? உனக்கும் ஈஸ்வரிக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதோட ஆர்டர் காப்பி தான் இது. இதுக்கப்புறம் நீ ரம்யாவை கல்யாணம் பண்றதுல சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன, வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லிட்டு கல்யாண வேலையை பாரு. ஓ சரிடா, நான் வரேன். ம் சரிடா, பாய்டா. பாய். அத்தை, அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன்ல, அந்த படம் சூப்பரா இருக்கும் அத்தை. மா, வா சரவணா. எங்கப்பா போயிருந்த? என்னப்பா அது? எனக்கும் ஈஸ்வரிக்கும் கோர்ட்ல டைவர்ஸ் கிடைச்சிருச்சுமா. 2 பேரும் மனசு ஒத்து பிரியறதா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்ல, அதான் உடனே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சட்டப்படி அவளும் நானும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சுமா. சரி விடு சரவணா, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம். இதுக்காக தான் நான் இன்னும் கல்யாண வேலை எதுவும் ஆரம்பிக்காம இருந்தேன். இப்பதான் கோர்ட்டே சொல்லிடுச்சுல, இனிமே தைரியமா கல்யாண வேலையை பார்க்கலாம். சரிம்மா. சரிப்பா. சரிப்பா, நம்ம ஜோசியரை வீட்டுக்கு வர வச்சு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம்ப்பா. ஆ சரிம்மா. ஆ, ரொம்ப சந்தோஷம். நல்ல நாள் தானே, நல்லா பாருங்க. வா ஈஸ்வரி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? நீ என்ன ஏன் வீடு தேடி வந்திருக்க? உள்ள வா. என்ன ஈஸ்வரி, எதுக்காக இப்ப வந்திருக்க? ஓ, கோர்ட்ல விவாகரத்து கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் மனசு கேட்காம வந்துட்டியோ? கரெக்ட் தான், ஆனா ஒரு சின்ன திருத்தம். நான் மனசு கேட்காமலாம் வரல, மனசு குளிர்ந்து போய் வந்திருக்கேன். இப்படி ஒருத்தர் கூட வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டான்னு அந்த கோர்ட்டு எனக்கு விடுதலை கொடுத்துடுச்சு. அந்த சந்தோஷத்துல வந்தேன். இந்தாங்க, கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டர் காப்பி. ஏய், என்ன என்ன ஏன்னு ஏறிட்டு வரீங்க? விட்டா அடிச்சிருவீங்க போலயே. இப்ப நான் உங்க பொன்னாட்டி இல்ல மிஸ்டர் சரவணன். ஹே நிறுத்துறி. சரவணா, நீ எல்லாம் இங்க வந்து பேசுறதுக்கு தகுதியே இல்லடி உனக்கு. ஆ சரி, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தகுதி இல்லதான். ஒருத்தி கைய புடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறாளே, இவளுக்கு மட்டும் எல்லா தகுதியும் இருக்கா? அப்படியா? கொடுங்க கொடுங்க. ஆ சரி, நான் பணம் கேட்டேன்னா இவ எதுக்கு உடனே
கோடி கணக்குல கொண்டு வந்து நீட்டணும். வேற என்ன பண்றது ஈஸ்வரி? பணத்தை கொடுத்தாதான் நீ கேஸ வாபஸ் வாங்குவேன்னு சொன்ன, அதனால கொடுத்தேன். இல்ல, நீ பணத்தை கொடுத்தது அதுக்கு இல்ல. உனக்கு ரொம்ப நாளாவே எப்படியாவது இவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசை. அதுக்கு நீயும் என்னென்னமோ செஞ்சு பார்த்த, ஆனா சூழ்நிலை உனக்கு ஏத்த மாதிரி அமையல. அதான் கரெக்டா நான் பணம் கேட்டதும் இதுதான் சாக்குன்னு வந்து எப்படியோ 10 கோடி ரூபாய் புரட்டி கொண்டு வந்து கொடுத்து இன்னொருத்தியோட புருஷனை நீ வேலைக்கு வாங்கிட்ட. என்ன சூப்பரான பிளான் இல்ல? ஏய் நிறுத்துறி. அது எப்படி? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அது அப்படியே அடுத்தவங்க மேல தூக்கி போடுற. நீ பணம் கேட்டது தப்பு இல்ல, ஆனா ரம்யா நீ கேட்ட உடனே பணம் கொடுத்த பாத்தியா, அதுதான் தப்பு. நீயா ஒரு காரணம் கண்டுபிடிச்சு இவ தப்பானவன் சொல்றல்ல, என்ன மாதிரி புத்திரி உனக்கு? சீ, உன் கூட எல்லாம் இத்தனை நாள் குடும்பம் நடத்துறேன்னு நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடி. ஓ, அருவருப்பா இருந்துச்சா? அருவருப்பு ஏன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? மனசுல இவ்வளவு வச்சுக்கிட்டு ஏன் பக்கத்துல படுத்திருந்தீங்களே, அத நினைக்கிறப்போ எனக்கும் இதே மாதிரி தான் அருவருப்பா இருக்கு. ஏய் ஈஸ்வரி, இன்னொரு வார்த்தை பேசுன நான் என்ன செய்வேனே தெரியாது. நீ கேட்ட டைவர்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ற? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? போறேன் போறேன், அப்பதானே இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணோட சாபத்துல தான் நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அந்த சாபம் உங்களை என்னைக்கும் நிம்மதியா வாழ விடாது. அத சொல்லிட்டு போகதான் வந்தேன். பாக்குறேன் இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா அப்படி என்னத்தை வாழ்ந்து கிழிக்கிறீங்கன்னு. ஈஸ்வரி, அம்மா, ஜோசியர் வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா. சரிப்பா. சொல்லுங்கம்மா, நான் வந்ததுலேருந்து எல்லாரும் அமைதியாகவே இருக்கீங்க. என்ன விஷயம்மா? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் ஜாதகம் பார்க்கணும். யாருக்கு? சரவணனுக்கா? ஆமாங்க. சரவணனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேம்மா. மறுபடியும் கல்யாணம் சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு இப்போ கோர்ட்ல விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. அதனாலதான் இவனுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சட்டப்படி விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. 2 பேர் ஜாதகத்தையும் கொடுக்குறீங்களாமா? என்ன? இது பையனோட ஜாதகம், இது ரம்யாவோட. சரிம்மா, பார்த்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இவங்க 2 பேருக்கும் நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பொருத்தமெல்லாம் ஒத்து வருது, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரும் போல காட்டுதேம்மா. அந்த பிரச்சனையை பரிகாரம் மூலமா சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குமா. என்ன பரிகாரம்? தினமும் கங்கை அம்மன் கோயிலுக்கு போய் கல்யாண பொண்ணு மாவிளக்கு போடணும்.
சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பரிகாரத்தை நாங்க பண்ணிடுறோம். சரிங்கம்மா, நான் அப்படியே கிளம்புறேம்மா. சரிங்க ஐயா. இந்தா எடுத்து வைங்க. வரட்டுங்களா? வாங்க. அப்புறம் அது எல்லாமே வாங்கணும். சரியா அத்தை? சரிம்மா. அப்புறம் அந்த கமல் சொல்லிருந்தேன்ல. போலாமாமா? வரேனுங்க. சரவணா, பணம் எடுத்துக்கிட்டியா? நான் எடுக்கலையம்மா, நீங்களும் எடுக்கலையா? நான் எடுக்கலப்பா. சரி, நான் எடுத்துட்டு வரேன். சரவணா நில்லு. அத்தை, பணம் எதுக்கு அத்தை? தாலி நம்ம கடையிலே வாங்கிக்கலாம் அத்தை. இல்ல. ஆமாமா, நம்ம அண்ணியோட கடை இருக்கும்போது நாம எதுக்கு வேற கடைக்கு போகணும்? ஏய் ரேணுகா, சும்மா இருக்க மாட்டே நீ. இதுலலாம் நீ தலையிடாத. சரவணா, அவளையே அதட்டுறீங்க? நம்ம கடை இருக்கும்போது நாம ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? வேணாம் ரம்யா, நாம வேற கடைக்கு போய் தாலி எடுப்போம். ஏன் சரவணா இப்படி பேசுற? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அது உன் பொறுப்புல தானே வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு எப்பவும் வரக்கூடாது. இது என்னைக்குமே என்னோட முதலாளி கடை தான். அவர் இல்லாத சமயத்துல நாம அந்த கடைக்கு போக வேண்டாம். என்ன சரவணா நீ? ஆமா ரம்யா, சரவணா சொல்றதுதான் சரி. அண்ணன் இல்லாத நேரத்துல அந்த கடைக்கு போக வேண்டாம். சரி கிளம்புமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் தாலி வாங்கிடலாம். சரவணா, போய் பணம் எடுத்து. சரிம்மா. ஆமாமா, நல்ல நேரம் முடிய போகுது இல்ல, சீக்கிரமா போங்க. என்ன தாலி எடுக்க கிளம்பிட்டீங்களா? கள்ளக்காதலன், கள்ளக்காதலி, கள்ள மாமியார் எல்லாரும் சேர்ந்து தாலி எடுக்க கிளம்பிட்டீங்களா? அதுவும் திருட்டு தாலி வாங்க அந்த ராஜசேகர் கடைக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. பேஷ் பேஷ். ஏய், எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வந்த இப்ப நீ? பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுவும் கொதிச்சு போய் கோவத்துல வந்திருக்கேன். அதுக்கு காரணம் யாரு? நீங்க 2 பேரும் தானே? இங்க பாரு ஈஸ்வரி, எங்களை ஒன்னும் குறை சொல்லிட்டு இருக்காத. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பிடிவாதம் தான். நீதான் எங்களை இந்த முடிவுக்கு தள்ளி விட்டுருக்க. ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. நீ தாண்டி எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்த எங்க வாழ்க்கையை கெடுத்த. போது நிறுத்தி ஈஸ்வரி. அதான் உனக்கும் எனக்கும் ஒண்ணுல நாய் போச்சுல்ல. மரியாதையா போயிடுங்க இருந்து. போகதான் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த தாலிய உங்க முகத்துல வீசி எறிஞ்சிட்டு போலாம் தான் வந்தேன். நான் தான் சொன்னேனே உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு. இந்த ஒண்ணு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இனி என்கிட்ட எதுக்கு இது இருக்கணும்? அதான் இத கொடுத்து தலைமுழுகிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட பணம் வந்ததும் நான் எல்லா நகையும் மீட்டு எடுத்துட்டேன். அதுல இந்த தாலிய வந்துச்சா, இத அப்படியே உருக்கிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அது என் மனசை எப்போ உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, அதான் இதை எடுத்துட்டு வந்து உங்க மூஞ்சில வீசிட்டு போலான்னு வந்தேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.